சாகாமலே நாம் வாழலாம், பூலோகமே பேர் சொல்லலாம். தனுஷன் அரசியல் வந்து தான் ஆகணும். விஜய் சாருக்கு அப்புறம் அடுத்தது தனுஷ் சார் தான். இப்போ எல்லாரும் அரசியல்ன்றீங்க, அதை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லை. 0%. தேசிய விருது அறிவிச்சாங்க, அது விமர்சனம். எங்க அண்ணனுக்கு அந்த படத்துக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு அண்ணன்ற முறையில தங்கச்சின்ற முறையில ஒரு இதுவா போச்சு, கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த ஃபிளாக் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபேன்ஸ் கிளப், அதாவது ரசிகர் மன்ற கொடி. விஷாலானா அபிஷியலாக சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு. அவரை பத்தி யாரும் பேசல. லாரன்ஸ் அண்ணாவும் சொல்லிட்டாரு, அண்ணாமலையும் இப்போ வரட்டும் அவங்க அரசியல். ஆனால் அதை பத்தி யாருமே பேசல. எங்க தனுஷ் அண்ணாவை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னு தெரியுது. ஏன் நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா? அந்த மாதிரி தான் வருவோம். 2031 சிஎம் ஆகும் கண்டிப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் நீங்கள் எல்லாம் பேசி அப்படி இப்படின்னு பேசவோ அவர் வர வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என் பொண்ணை வந்து அவர் தான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறார், சனுசாகம் படிக்க வைக்கிறார். அந்த ஒரு நன்றி கடனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு என் பொண்ணை திருச்சியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாரு. இப்போ 3வது வருஷம் படிக்குது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவர் படிக்க வைக்கிறது. அவர் தான் படிக்க வைக்கிறார். இது வரைக்கும் வெளியில் தெரியவே தெரியாது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து போயஸ் கார்டனில் இருக்கும். இங்கே தான் நடிகர் தனுஷ் அவர்களுடைய வீடு இருக்குது. ஜூலை 28 வந்து நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறுவதற்காக தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, பல இடங்கள்லேருந்து இங்கே ரசிகர்கள் வந்திருக்காங்க அவர் வீட்டுக்கு. அவருக்கு வாழ்த்து கூறுவதற்காக ஒன்றும் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களை வந்து ஒரு நிறைய ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல் வந்து நடிகர் தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதை பற்றி அவருடைய ரசிகர்கள்ட்டே போய் கேட்போம். வாங்க போகலாம். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? போயஸ் கடல் அதிகமாக கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு தலைவர் பர்த்டே, தனுஷ் சாரை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க? இல்லைண்ணா, வரப்போறத ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சார் அதை பற்றி எதுவுமே பேசலையே. சொல்கிறவங்க சொல்லுவாங்க அண்ணாமலை சார் வரேன்னு சொன்னார். யார் வேணாலும் வருவாங்க, நம்மக்கிட்ட இல்லைல்ல. தளபதிக்கே சொன்னாங்க அவர் வரமாட்டார், 10 கூட ஜெயிக்க மாட்டார், 50 கூட ஜெயிக்க மாட்டார், 100க்கு மேலே ஜெயிச்சாரு. அது நம்ம கையில் இல்லை. அது எப்படி சார்? சப்போர்ட்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் அவர் வராரா வரலையான்றது கண்டிப்பாக தெரியாது. எங்களுக்கு இப்படி பார்க்க தான் சார் பிடிச்சிருக்கு. இப்படி பார்க்க தான் பிடிச்சிருக்கு. என் பேரு ரஞ்சித். நான் வந்து பாலக்காடு வடக்கஞ்சேரி பிரதானி சொல்ற ஒரு ஊர்ல இருந்து வர்றேன். தனுஷ் அண்ணனை பார்க்கணும், அவரு பர்த்டேக்கு வரணும், அவரை பார்க்கணும், அதனால வந்திருக்கு. அவரோட படங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மற்றபடி அவரோட படங்களுக்கு ரொம்ப பார்க்கும், பிடிக்கும். அது ஆடுகளம் பார்த்ததுனால சூப்பரான அது சாங்கு, சாகாமலே நாம் வாழலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், இந்த மாதிரி. இதனால தான் நான் தனுஷனை ரொம்ப பிடிக்குது. நான் பொல்லாதது. தனுஷ் அண்ணன் பொலிட்டிக்ஸில் வர வேண்டிய ஆளு. எங்கள் தலைவர் ஒளிவிளக்கு, அதுதான் தனுஷ் அண்ணன். தனுஷ் அண்ணன் அரசியல் வந்து தான் ஆகணும். விஜய் சாருக்கு அப்புறம் அடுத்தது தனுஷ் சார் தான். அதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. வந்திருக்கு 2030 இந்த மாதிரி ரேஞ்சுகளில் வரும்போது இந்த ஆட்சியில தனுஷ் சார் மட்டும்தான் இருக்கு. எங்கள் தலைவர் மட்டும்தான் இருக்கு. ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும். வேலையில் பட்டதாரி மாதிரி பொலிட்டிக்ஸ் சொல்கிற படங்கள் தனுஷனும் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை, இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல நல்ல ஒரு இது தனுஷ் அண்ணன் பண்ணும், உதவிகள் பண்ணும். இல்லை, அதை பற்றி அவர் இன்னும் கரெக்டான தகவல் சொல்லலை. இப்பவும் நற்பணி தான் எல்லாம் நல்லது பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை அவர். இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. இப்போ சமீபத்தில் இந்த கொடி வந்து நாங்கள் வந்து இப்போ காரில் கட்ட ஆரம்பித்தோம். ரசிகர் அதிகமாக தான் இட்டு வராங்க. என் பொண்ணை வந்து அவர் தான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறார், சனுசாகம் படிக்க வைக்கிறார். அந்த ஒரு நன்றி கடனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு என் பொண்ணை திருச்சியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். திருச்சியில் படிக்கிறாரு. அவர் தான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாரு. இப்போ 3வது வருஷம் படிக்குது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவர் படிக்க வைக்கிறது. 3வது வருஷம் படிக்குது. அவர் தான் படிக்க வைக்கிறார். இது வரைக்கும் வெளியில் தெரியவே தெரியாது. அதான் சொல்கிறேன், இந்த வாட்டி தான் அவர் பண்ணது வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுவரை அவர் நிறைய இப்போ ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க நிறைய பேர் ஹார்ட் ஆப்ரேஷனு, கை கால் உடம்பு சரியில்லை, எது ஒன்றாலும் உடனே அகில இந்திய தலைவர் ராஜாண்ணா இருக்கார், சுப்பிரமணிய சிவாண்ணா இருக்கார். அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்களே என்ன பேமெண்ட்டு பில்லோ அவங்க கரெக்டாக அங்கே கட்டிடுவாங்க. ஹாஸ்பிட்டலு எது ஒன்றும். நானே வந்து இன்றைக்கி வந்து என் பொண்ணை படிக்க வைக்கிறார். ஒரு டாக்டருக்கு அவர் தான் படிக்க வைக்கிறாரு. அது ஒரு வாழ்த்து சொல்லலாம். புல் செலவு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அவர் பார்க்க வந்துருக்கேன். நான் வந்து டீ கடை வச்சுருக்கேன்.
நான் சென்னையில் வச்சுருக்கேன். ஆமாம். இப்போ எல்லாரும் அரசியல்ன்றீங்க. அவர் அதை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லை. 0% அரசியலுக்கு வரதா இல்லை அவர். நீங்களாம் வந்து திணிக்கிறீங்க அவர் வரணுமா, அது மக்களோட கையில் தான் இருக்குது, வர வைக்கிறதும் இருக்குது. ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை. விஜயகாந்த் போனாரு, அவங்க கூட இருக்கவங்களும் எம்எல்ஏ ஆனாங்க. இப்போ விஜய் ஒரு அமைச்சராக இருக்காங்க. அதே போல் நீங்கள் ஒரு 17 ஆண்டுகளாக பயணிக்கிறீங்க, கூட பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த என்ன இருக்காரு? நம்ம ஆட்சிக்கு நமக்கு நமக்கு தனுஷ் அண்ணாக்கும் அரசியலுக்கு வர எண்ணமும் இல்லை, நமக்கும் எண்ணமும் இல்லை. அந்த எண்ணம் இல்லை. எதிர்ப்புகள் வரும், அது எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புலாம் தாண்டி சமாளித்து தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது வந்து அவர் அரசியலுக்கு வராரோ இல்லையோ நாங்கள் செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்போம். அது மக்கள் கையில் தான் இருக்குது, வர்றது வராது. அரசியலுக்காக நாங்கள் வந்தது இல்லை. அவர் பின்னாடி அரசியல் வராருன்னு சொல்லி ஜாயின் பண்ணுற ஆள் நாங்கள் இல்லை. அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அவருக்கு உறுதுணையாக கூட பக்கபலமாக நிற்கிறது நாங்கள் மட்டும்தான். என்னைக்கு வரைக்கும் நாங்கள் இருப்போம். என்றைக்குமே கடைசி வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம். அண்ணனை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். அண்ணன் வந்தால் நல்லது தான். விஜய் அண்ணா வந்த மாதிரி அண்ணன் வந்தாலும் நல்லது தான் எங்களுக்கு. விஜய் சாரை ஃபாலோ பண்ணுறாரோ அவங்க மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறாரு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. சரிதா, அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க போயின்னு இருப்பாங்க. இது ஜனநாயக நாயுடு. யார் வேணாலும், நீ வரலாம், நான் வரலாம், யார் வேணாலும் கட்சிக்கு வரலாம். தேசிய விருது அறிவிச்சாங்க. அது விமர்சனம் உள்ளாகிறது. எங்கள் அண்ணனுக்கு அந்த படத்துக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு அண்ணன்ற முறையில், தங்கச்சின்ற முறையில் ஒரு இதுவாக போச்சு, கொடுத்தே ஆகணும். நான் இங்கே தான் இருக்கேன். அண்ணன் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு பிறந்த நாளன்றது அவர் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் வெயிட் பண்ணி போகிறேன். மாவட்டம் உள்ள போயிருக்காப்புல. நானும் ஒரு இதில் இருந்தாலும் அது நான் சொல்லக்கூடாது வெளியில். இன்னும் வேறு கட்சியில் நான் இருந்தாலும் நான் வடச்செயலாளராக இருக்கேன். வேறு கட்சியில் இருந்தாலும் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கணுன்னே அதை விட்டுட்டு நான் இதில் வரணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் உண்மை. ஒரு பெரிய கட்சி தான். இந்த சாதாரணமாக இந்த அவன்லாம் ஒரு வடச்செயலர். நான் ஹவுஸில் 1000 114 வடச்செயலர் தனுஷ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் என்னோட இது. நாங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துலேருந்து வரோம். தனுஷ் அண்ணா பர்த்டேக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அண்ணன் கூட அப்படியே பயணிச்சுன்னு வந்துன்னு இருக்கோம். அவருக்கு பர்த்டே ஆனால் நலத்திட்ட உதவி பண்ணுறது, பொதுமக்களுக்கு இலவச வேட்டி ஷர்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபேன்ஸ் கிளப், அதாவது ரசிகர் மன்ற கொடி. விஷால் அண்ணா அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு. அவரை பற்றி யாரும் பேசலை. லாரன்ஸ் அண்ணாவும் சொல்லிட்டாரு. அண்ணாமலையும் இப்போ வரட்டும் அவங்க அரசியல். ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. எங்கள் தனுஷ் அண்ணாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க தெரியலையே. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எங்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது அதில் வந்து நாங்கள் தோரணமாக கட்டி தொங்க விட்டுன்னு இருப்போம். எங்கள் கோரிக்கை ஏற்று தலைமை என்ன பண்ணாங்கன்னா இப்போ கொடியாக நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஃப்ளாகாக இருந்தது, தோரணையாக இருந்தது, ஃப்ளாகாக கொடுத்துக்கிறாங்க. அது வந்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாரா. ஒரு டீம் பார்த்தா பிஜேபியால தனுஷ் இறக்கி விட்டுருக்காங்கன்றாங்க. இன்னொருத்தர் வந்து டிஎம்கே. அதுக்கு தான் அண்ணன் வந்து பதிலடி கொடுத்துட்டாரு. அதுக்கு தான் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுக்கூடாதா. நாங்களும் கேட்குறோம் தனுஷ் அண்ணா ஸ்டைல்லே ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுக்கூடாதான்னு கேட்குறோம். அரசியலுக்கு இவங்க தான் வரணும்னு இல்லை, அரசியலுக்கு யார் வேணால் வரலாம். அது விஜய் அண்ணாக்காக அதெல்லாம் சும்மா கதை. அவர் வந்திருக்காரு, நலத்திட்ட உதவி பண்ணுறாரு, அவ்வளோதானே தவிர அரசியல் நோக்கம் துல்லியும் கிடையாது. அரசியலுக்கு நாங்கள் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறோன்னா வரணும், வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணும். கண்டிப்பாக வரணும். அவர் வந்து அவர் நல்ல ஒரு ஆட்சி பண்ணுவார், எங்களை ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல படம் கொடுக்குறாரு, நல்ல ஆட்சி கொடுக்க மாட்டாரா? ஒரு படத்துலேயும் கண்டென்ட் தான் இருக்கும், மெயின் கண்டென்ட் தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா அவங்க தலைவர் படம் 100 கோடி வசூல் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. வசூல் கணக்கு இல்லை, கண்டென்ட் தான் கணக்கு. அந்த படம் எடுத்துகிட்டு போய் பேசுதா, அதான் கதையாங்க. வசூல் அதெல்லாம் தேவையில்லை, படம் பேசுதா அவ்வளோதான். அதேமாதிரி நேஷனல் அவார்டு கட்சிக்கெல்லாம் நிறைய விமர்சனம், எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது நான் சொல்கிறேன், நேஷனல் அவார்டு கொடுக்குற வந்து சும்மா கொடுக்க மாட்டான். அவங்க ஒரு சீனும் பார்த்து எப்படியும் பார்த்து இந்த சீன் அப்படி இருக்கா, அந்த சீன் ரிமூவ் பண்ணலாமா அப்படி பார்த்தா எல்லாமே பார்ப்பாங்க நேஷனல் அவார்டு வந்து. இதனால் அது எப்பயும் ரிமூவ் ஆகிட்டுக்குமே. கொடுக்குற ஒன்றும் நாங்கள் காசு நேஷனல் அவார்டு கொடுங்க அப்படின்னு நான் வாங்கலை. நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கொடுத்துவாங்க, நாங்கள் பிஜேபி யாரை வாங்குறோம் அப்படின்ட்டு. யாரும் நாங்கள் கொடுக்க சொல்ல, அவங்கள தான் கொடுத்தாங்க நேஷனல் அவார்டு, அவங்கள கொடுத்து வாங்குறோம். அடுத்தது தனுஷ் வர போறாரு 2031 தனுஷ். ஆக்சுவலாக அப்படி கிடையாதுண்ணா. இது வந்துட்டு எப்படின்னா எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு 2 வருஷத்துல வந்து சிஎம் ஆயிட்டாரு, தனுஷ்க்கு அதனால ஆசை வந்துருச்சு, இப்போ பாலிடிக்ஸ் பேசுறாரு, கொடியெல்லாம் அறிவிச்சிருக்காருன்னு. இது எங்கள் மாநில தலைவரே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இது நாங்கள் 15 வருஷமே எங்கிட்ட இருக்கிற கொடி தான். நாங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு வாட்டியும் தியேட்டரில் பார்த்தீங்கனாலே அந்த கொடி இருக்கும்.
இது நாங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நற்பணி இயக்கமாக தான் இப்போ வரைக்குமே அது செயல்பட்டு வருது. இது திடீர்னு வந்துட்டு இவர் அரசியலுக்கு வராரு, அவரை பார்த்துட்டு இவர் இதை பண்ணுறாரு, அவரை பார்த்து தான் இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. இது எப்போவுமே அண்ணன் பண்ணுற அட்வைஸ் தான், எங்களுக்கு எப்போவுமே இது அட்வைஸாக தான் பண்ணுவார். ரெண்டாவது வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அண்ணனோட டிசிஷன் தான். யாரும் தூண்டுதல் பண்ணியோ இவங்க சொல்லி நீங்கள் போங்க பாலிடிக்ஸுக்கு, அண்ணனுக்கு அது அவசியமே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்தை பாருங்க அப்படிதான் சொல்றாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் மெயின் உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நான் என்ன ஒரு சினிமா ரசிகராக பாருங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் சொல்ற வழியில தான் நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரே நிமிஷம் வாங்கி கொடுங்களேன், அரசியல் பற்றி ஏன் நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா, அந்த மாதிரி தான் வருவோம். 2031 சிஎம் ஆகும் கண்டிப்பாக. அவர் அறிவிச்சிட்டாருன்னா போகிறோம், நாங்கள் களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்வோம் கண்டிப்பாக அவருக்கோசம். நாங்கள் இதுவரை எதிர்பார்த்ததே கிட்ட அவர் இல்லை. அவர் என்ன செய்கிறாரோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். அவர் அரசியல் வந்தால் அரசியலுக்கு போவோம், சினி ஃபீல்டுக்கு வந்தால் சினி ஃபீல்டில் இருக்கும். ராயன் படத்துக்கு தேசிய விருது பல விமர்சனம் உள்ளாகிட்டு இருக்கு. இல்லைண்ணா அது முந்தானேத்து அவரே சொல்லியிருப்பாருண்ணா, திருவள்ளூரில் அந்த நடந்த ஸ்டேஜ் மேலே அவரே சொல்லியிருப்பாரு. அது நிறைய படத்தை கிடைக்க வேண்டியது, அது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்க இதுதான். அதேமாரி எதுவும் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, அதான் விஜயை பார்த்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கூட பேட்டி எடுக்கிறீங்க, இன்னொருத்தரும் பேட்டி எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் அவரை பார்த்து எடுக்கிற மாதிரி ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒருத்தவங்க வழி, அது ஒருத்தவங்க ஸ்டைலில் மாறும். அதுக்கு எல்லாம் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கும், நானும் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கும், இவர் பேசுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் நீங்கள் எல்லாம் பேசி அப்படி இப்படின்னு பேசவோ அவர் வர வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா எல்லாரும் வந்து அவரை தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது படமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. தலைவர் வந்து இன்னும் எதுவுமே அறிவிக்கல. ஆனால் அவர் அரசியல் வந்தாருன்னா எங்களோட சப்போர்ட், ரசிகராக இருக்கிற அந்த சப்போர்ட் வந்து அவர் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து இருக்கும். ஆனால் வந்து அரசியல் வர்றது கொஞ்சம் விரும்பல. அரசியலுக்கு அவர் போகக்கூடாது, எங்களுக்கு தேவை ஒரு படத்திலே இருக்கணும். எங்களுக்கு படத்துல இருந்தால் தான் அவரை பிடிக்கும், அரசியல்லாம் பண்ண எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு படத்துல அவர் செம்மையா இருந்தாரு, எனக்கு அழகே வந்துச்சு அவரை பார்க்கும்போது. சூப்பர் செம்மையா இருந்தார். ஹாப்பி பர்த்டே தலைவா. தனுஷ் அவர் ரசிகர்களை நம்ம கேட்டிருந்தோம், இப்போ போயஸ் காலனி ஏன் கூட்டமாக கூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நான் தனுஷ் அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்தோம் அப்படின்னாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தனுஷ் சார்கிட்ட அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் வந்து அவரோட அரசியல் வருகையை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். அவர் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வர இருக்கோம், குறிப்பாக வந்து அவர் அரசியலுக்கு வராமல் ஆக்டிங்லேயே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் சார் வந்து இனிமேல் லாஸ்ட்டு படம் சொல்லிட்டாரு, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஃபுல்லாக பொலிட்டிக்கலில் போயிட்டாரு. தனுஷ் சார் வந்து எங்களுக்கு நடிக்கணும் அப்படின்றாங்க. அதே போல் கேரளாலேருந்து ரசிகர் வந்திருக்குன்றாங்க. 15 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தில் இருக்கும். இந்த கொடி ஒன்றும் புதுசு இல்லை, நாங்கள் அப்போலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கொடி தான், இப்போ தான் பல விமர்சனம் உள்ளாகிட்டு இருக்கு இந்த 2 மாதங்களா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், நடிகர் தனுஷ் அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.